உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை எதிர்த்து போராடணும். போராட்டம் இல்லை, என்ன பண்றது? அப்புறம் நீ இஸ்ரவேலனான்னு கேட்டா இல்லை, இன்னும் யாக்கோபாக எத்தனாக இருந்து கொண்டிருக்கிறாய். ஏமாற்றுக்காரன். தேவனை ஏமாற்ற, உன்னை ஏமாற்ற, ஆசாரியனை ஏமாற்ற, சபையை ஏமாற்ற, நீ ஒரு ஏமாற்றுக்காரன். இஸ்ரவேல் அல்ல. நீ இஸ்ரவேல் ஆனால் தேவனுடைய நாமத்தை அறிந்து நாமத்துக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். ஏன்னா யாக்கோபு ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, எனக்கு நாமம் தெரியணும்ன்றான். புரியுதா? அப்புறம் சிம்சோனுடைய அப்பா யாரு? மனோவா. நிறைய பேருக்கு அவன் சிம்சோனுடைய அப்பான்னு தெரியாது, மனோவான்னு தெரியும். அதனால தான் அந்த பேரை சொன்னேன். மனோவா தேவ சமூகத்தில் போறான். ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். அடுத்து மோசே கேட்கிறான், நீர் சொன்னபடி நான் பார்வோன் இடத்துல போறேன். ஆனா அவன் கேட்பான்ல, உன்னை யார் அனுப்பினா? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை சொல்லும். இப்ப நாமத்தை சொல்றாரா அப்படின்னு கேட்டா நாமத்தை சொல்றார். யாருக்கு சொன்னார்? மோசே இடத்தில் சொன்னார். யாக்கோபு கேட்டான் சொல்லல, மனோவா கேட்டான் சொல்லல, ஆனா மோசேட்ட நாமத்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்? தமிழ் பைபிள சொல்லுது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று. உண்மையிலேயே சொல்லப்பட்ட காரியம் என்ன? கையை பார், கையில் இருக்கிற ஆணியை பார், அவ்வளவுதான். கையை பார், கையில் இருக்கிற ஆணியை பார். நான் தான் கைக்கு சொந்தக்காரன், என் கையில தான் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. எங்க சொல்லி இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் தான் நடந்துச்சு. இப்ப இந்த நாமத்தை அறியணும். ஏன்னா சங்கீதங்களுடைய புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இங்கதான் சர்வவல்லமையுள்ள தேவன் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துறார். எப்படி? அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன், தாழ்வு இல்லை. இப்ப நினைப்பாங்க, அப்ப எங்களுக்கெல்லாம் உயர்வு இல்லையே, நீதான் இஸ்ரவேலரே இல்லை, அப்புறம் எப்படி ஒன்ன உயர்த்துவார்? அவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எழுத்தின்படி இஸ்ரவேலனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஏன் ஒன்ன உயர்த்தல அப்படின்னா, நீ இன்னைக்கு வரைக்கும் உண்மையான இஸ்ரவேலனா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நீ அவரை ஏமாத்துற, இஸ்ரவேல் சொல்லி நடித்துக் கொண்டிருக்கிற. உன்னுடைய நடிப்பு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. நீ கடவுளை ஏமாத்தலாம்னு நினைச்சா முடியுமா? அதனால தான் நீ உயர்ந்த இடத்தில் இல்லை. இரண்டாவது சொல்றாரு மல்கியாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். இங்க ஆரோக்கியமே இல்லையே. சிலருக்கு என்னடா எப்படாச்சும் ஆகு வரும். வேதத்தை படித்தவன் வேதத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் மரணம் வராதா? ஏதாவது ஒன்று செய்யணுமே, சரியில்லையே, தற்கொலையாவது பண்ணணும். யோசிக்கிறியா? உனக்கு எங்கே ஆரோக்கியம் இருக்குது? சரி, யோவேல் 2:38 வாசிங்களேன். அப்பொழுது யாவாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யாவா சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் யாவா வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பாருங்க, யாவுடைய நாமத்தை அறியறது சும்மா இல்ல, இங்கதான் ரட்சிப்பு. ஆனா இவன் சொல்லுவான், நான் கர்த்தருடைய நாமத்துல, அது பரவாயில்ல, இதை சொன்னாலும் பரவாயில்ல, அது சொன்னாலும் பரவாயில்ல. எப்படி? மனுஷன் சொல்லி தந்த இயேசுன்ற பேரை சொன்னாலும் பரவாயில்ல, மனுஷன் சொல்லி தந்த ஜீசஸ் என்ற பேர் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் தேவதூதன் பரத்திலிருந்து கொண்டு வந்த பேரை நான் உச்சரிக்க மாட்டேன். எது சொன்னா என்ன, எல்லாம் அவருடைய பேர் தானே நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஒரு சகோதரர் சொன்னாரு, நான் பேசுற தமிழ் என் தேவனுக்கு தெரியும்னா நான் அவரை தான், யாசுவாவை தான் இயேசுன்னு சொல்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தான் இருக்குது, எனக்கும் கேட்குற நேரம். ஆமாம்ல, அவருக்கு தெரியும், அவரை தான் கூப்பிடுறேன்னு.
அப்ப என்ன, மாடசாமின்னு ஒருத்தன் கூப்பிட்டா எனக்கு பக்கத்துல நின்று கூப்பிடுறான், இவன் என்னதான் கூப்பிடுறான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நான் அவனுக்கு பதில் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன்ல. டேய் என் பேர் கலிஸ்துடா, நீ போய் மாடசாமின்னு கூப்பிடுற, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவன் மேல எனக்கு கோபம் வருமா வராதா? ஆனா பெந்தகோஸ்தக்காரன் கிறிஸ்தவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் கடவுளுடைய பேரை என்ன நினைச்சு சொல்றேனோ அதை அவர் அப்படியே ஏத்துக்குவார். உண்மையான நாமத்தை அறிந்திருந்து நீ ஆராதித்தால் மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு, இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. நான் வங்கிக்கு போகணுன்னா என் ஒரிஜினல் பேரில் என் ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேமில் என்ன இருக்குது, கலிஸ்தராஜன் இருந்தால் பேங்க் பேரில் என்ன இருக்குது. ஏன்னா பேங்க் பேர் அதை பார்த்து தான் ஆதாரையும் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்து தான் எனக்கு புக்கு தருவான். அந்த பேரில் நான் என்ன செய்யணும், எழுதி கொடுக்கணும், அந்த பேரில் சைன் பண்ணணும். அதான் சொன்னேன், கலிஸ்தராஜன்ற பேங்க் புக்கை எடுத்துகிட்டு மாடசாமின்னு பேர் சொன்னால் அங்கே பணம் இருந்தால் கூட 5 ரூபா தரமாட்டான். அப்போ நீ இயேசுன்னு சொல்கிறதுனாலையோ ஜீசஸ்ன்னு சொல்கிறதுனாலையோ அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இங்கிருந்து என்ன வேணாலும் சொல்லலாம். அவருடைய நாமம் காபிரியல் தூதனால் சூசைப்பருக்கும் மரியாளுக்கும் சொல்லப்பட்ட நாமம் யாசுவா மேசியா. அந்த நாமத்தை அறியாம நீதியின் சூரியன் உன்னிடத்தில் வராது, ரட்சிப்பு உன்னிடத்தில் வராது, நீ உயர்ந்த ஜனமாய் உயர்த்தப்பட மாட்டாய். நாமம் இஸ்ரவேலனுக்கு முக்கியம். அதனாலதான் ஒன்ன இஸ்ரவேலனா அவன் ஏத்துக்க மாட்டான். இவன் அப்படித்தான். இவன் என்ன சொல்லுவான், பைபிளை தான் நம்மகிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான். ஆனா இவன் யாரும் இல்லை, பைபிள் சொல்ற கடவுளை இவன் கும்பிடுறவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான், அன்னைக்கு தூ தூ அப்படின்னுவான். யோசிக்கிறீங்களா? ஏன் இங்கிருந்து உங்க ஊர்ல இருந்து அங்க போய் இடம் வாங்கி, எருசலேமில் இடம் வாங்கி லாட்ஜ் போல கட்டி இன்னைக்கு பெருசா வச்சிருக்கிறாரு 2-3 பேர், பெரிய பெரிய ஊழியக்காரங்க. உங்களுக்கு தான் தெரியும், நான் அதை பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவன் நினைக்கிறான், நான் இந்தியாவிலேருந்து வந்து இங்க வந்திருக்கிறேன் அதனால எனக்கு பேர் புகழ. அவன் பார்த்தா தூ தூண்ணுவான். கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீ கிறிஸ்தவன், நான் யூதன். இங்க நாம முக்கியம். ஆமென்.